7 subsidy book, 2 lakh cash book, sum number 5. Enter the following transaction in the triple column cash book, Kalyana Sundaram 2017 January 1st, balance in hand. எப்படி transaction read பண்ணி sum போடுறதுன்றத பார்க்கலாம். First, in the books of மிஸ்டர் கல்யாண சுந்தரம் கேஷ் புக்கு ட்ரிபிள் காலத்தில் எப்படி எழுதணும்? டேட்டா சைடில் டேட்டு, ரிசிப்ட், ஆர்என், எல்எஃப், டிஸ்கவுண்ட் அலவுடு, கேஷு, பேங்க் இதெல்லாம் அமௌண்ட்ல வரணும். கிரெடிட்டா சைடில் டேட்டு, பேமெண்ட்டு, பிஎன், எல்எஃப், அமௌண்ட்ல வந்து டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, கேஷு, பேங்க்கு வரணும். இப்போ ட்ரிபிள் காலம் கேஷ் பேக்னாலே நம்ம என்ன பண்ணணும்னா கேஷ் அக்கௌண்ட் அண்ட் பேங்க் அக்கௌண்ட்டும் சேர்ந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் வந்ததுன்னா அது கான்ட்ரான்னு சொல்லுவோம். கேஷ் அக்கௌண்ட்ல வர வேண்டி கேஷ் அக்கௌண்ட் எழுதும் போது அந்த அமௌண்ட்டை பேங்க் காலத்துலயும் பேங்க் அக்கௌண்ட்டோட அமௌண்ட்டை கேஷ் காலத்துலயும் நம்ம என்டர் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் டேட் 2017 January 1 பேலன்ஸ் இன் ஹேண்ட் 42,500. அதுக்கடுத்தது பேலன்ஸ் அட் பேங்க் ₹35,000. இதை நம்ம டேட்டார் சைடில் 2017 January 1 to பேலன்ஸ் ப்ராடவுன் எழுதி கேஷ்ல 42,500, பேங்க்ல 35,000 எழுதணும். நெக்ஸ்ட் டேட்டு 3 ரிசீவ்டு ஃபார் கேஷ் சேல்ஸ் பண்ணும் போது கேஷ் அக்கௌண்ட் டேட்டா 2 சேல்ஸ், அதனால டேட்டா சைடில் தேர்டு டேட் போட்டு 2 சேல்ஸ் அக்கௌண்ட்னு போட்டு கேஷ்ல 15,700 எழுதணும். ஃபோர்த் டேட்டு கேஷ் பெய்டு இன்டு பேங்க்னும் போது பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ், இந்த மாதிரி ரெண்டும் கேஷும் பேங்க்கும் வந்தால் கான்ட்ரான்னு சொன்னேன். அதனால கிரெடிட்டா சைடில் 2017 January 4 பை பேங்க் அக்கௌண்ட் சின்னு போட்டு பேங்க் அக்கௌண்ட்டோட வேல்யூ கேஷ் காலத்தில் எழுதணும் 11,500. பேங்க்ல எழுதக்கூடாது, இது கான்ட்ராவாக இருக்கிறதுனால பேங்க்கோட வேல்யூ கேஷ்ல எழுதணும், கேஷோட வேல்யூ பேங்க்ல எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் 6-1 கேஷ் பர்ச்சேசஸ் பண்ணும்போது பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ், இது கிரெடிட்டர் சைடில் 6 டேட்டு பை பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் கேஷ் காலத்தில் 14,300. So next one date 9 received dividend directly by the bank through ECS. இப்போ இது வந்து எங்க வரணும் அப்படின்னா டேட்டா சைடில் 9th டேட்டு 2 dividend receivable account. So cash account bank account data to dividend received account வரும். அதனால கிரெடிட்டார்ல வரனால நம்ம டேட்டார்ல எழுதுறோம். இதோட வேல்யூ பேங்க்ல எழுதணும் 2,000 எழுதணும். நெக்ஸ்ட் ஒன் டேட்டு 10 பொங்கல் அட்வான்ஸ் டு ஸ்டாப் பெய்டு த்ரூ த பேங்க்னு கொடுத்துருக்காங்க. பொங்கல் அட்வான்ஸ் பண்ணும்போது என்ன டேட் இஸ் 10th பை பொங்கல் அட்வான்ஸ் அக்கௌண்ட்டுன்னு போட்டு கேஷ் வெளியில் கேஷாக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க இட்ஸ் பெய்டு பை த பேங்க்னு கொடுத்துருக்காங்க. த்ரூ பேங்க்னால பேங்க் காலத்தில் எழுதணும். பை பொங்கல் அட்வான்ஸ் அக்கௌண்ட் எழுதி பேங்க்ல 17,000 எழுதணும். ஸோ 12th என்ட்ரி ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் நாகராஜன். ஸோ ரிசீவ்டு ஆகும்போது கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு நாகராஜன் அக்கௌண்ட் கிரெடிட்டாரில் இருக்கிறதுனால நம்ம டேட்டாரில் கொண்டு வரணும். டு நாகராஜ் அக்கௌண்ட்டு போட்டு 150 நம்ம எழுதணும். அதுக்கடுத்தது கேஷ் காலத்தில் 11,850 நம்ம எழுதணும். ஸோ நெக்ஸ்ட்டு 20 டேட்டு கேஷ் வித்ரா ஃபார் பர்சனல் எக்ஸ்பென்சஸ் வந்தாலே ட்ராயிங் வரணும். ட்ராயிங் அக்கௌண்ட்டு டேட்டா டு கேஷ்ன்னு வரும். அதனால கிரெடிட்டா சைடில் 20 பை ட்ராயிங் அக்கௌண்ட்டுன்னு எழுதி எங்கே எழுதுறோம் அப்படின்னா கேஷ் காலத்தில் 20,000 எழுதணும். ஸோ நெக்ஸ்ட்டு 30th வித்ரான் கேஷ் ஃப்ரம் ஏடிஎம் ஃபார் ஆஃபீஸ் யூஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. 30th என்ட்ரி அப்போ பை கேஷ் அக்கௌண்ட்டுன்னு போட்டு கான்ட்ரான்னு போடணும். அதோட வேல்யூ பேங்க் காலத்தில் 1,500 எழுதணும். இந்த சேம் என்ட்ரி இங்கேயும் வரணும். டேட்டான்னு போட்டு 38th டூ பேங்க் அக்கௌண்ட்டுன்னு எழுதி கான்ட்ரான்னு போட்டு பேங்க் காலத்தில் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கனால கேஷ் காலத்தில் 1,500 எழுதணும். இப்போ நம்ம டோட்டல் பண்ணி பார்க்குறோம். டேட்டா சைடில் அதிகமாக வருது. டோட்டல் டிஸ்கவுண்ட் அலவுடு 150, கேஷ் வேல்யூ 42,500, 15,700, 11,850, 1,500 ஆட் பண்ணால் 71,550 வருது கேஷ் காலத்தில். பேங்க் காலத்தில் 35,000, 11,500, 2,000 ஆட் பண்ணால்
48,500 வருது. இப்போ இந்த வேல்யூ இங்கே கிரெடிட்டார் சைடில் நம்ம ஆட் பண்ணி பார்க்குறோம். டிஸ்கவுண்ட் அலவுட அப்படியே எழுதிடலாம் 300ன்னு. இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்க வேண்டியதில்லை. இங்கே கேஷ் காலத்தில் வந்து 11,500, 14,300, 19,700, 20,000 இந்த வேல்யூவை ஆட் பண்ணி 71,550ல லெஸ் பண்ணால் நமக்கு வர ஆன்சர் 6,050 வருது. அதே மாதிரி பேங்க் காலத்தில் 17,000, 1,500, 17,000, இது ரெண்டையும் ஆட் பண்ணி 48,500 லெஸ் பண்ணால் பேலன்ஸ் வந்து 30,000 வருது. இதுதான் 31 லாஸ்ட் டேட் எழுதணும். 31 பை பேலன்ஸ் கேரி டவுன்னு எழுதணும். ஸோ நெக்ஸ்ட்டு மந்த்து அது என்னவா மாறும்? ப்ராடவுனாக மாறும். இது கிரெடிட்டார் சைடில் இருக்கனால இப்போ டெட்டார் சைடுக்கு பேலன்ஸ் ப்ராடவுன் வரும். February 1 to பேலன்ஸ் ப்ராடவுன் கேஷ் காலத்தில் 6,050, பேங்க் காலத்தில் 30,000. இந்த சம்மு இதோட முடியுது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.